Hi and hello fighters. This is our channel, The Rural Fighters Fight to Learn. Hi friends. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒரு முக்கியமான கேரக்டரோட ஓவரால் பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்னெல்லாம் ஒர்க் எழுதியிருக்காரு, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் என்ன, அவங்க பேசின சில கோட்ஸ் என்ன, இந்த மாதிரி வந்து அவருடைய பேசிக்கில் ஆரம்பித்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம எம்சிக்யூவாக ரெடி பண்ணி இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு செகண்ட்ஸுமே வேஸ்ட் ஆகாது அப்படின்றதுல நம்பி நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலோ இல்லை எந்த ஒர்க்கோடைய எம்சிக்யூஸ்னாலும் வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸை க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹவு ஓல்ட் வாஸ் ஷேக்ஸ்பியர் வென் ஹி டைட்? அதாவது அவர் இறக்கும்போது அவருடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவருடைய ஏஜ் என்ன அப்படின்னா 52 years old. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தலாம். வில்லியம் அண்ட் ஆனி ஹேட் அ டாட்டர் சுசானா அண்ட் ஆல்சோ. இப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியரோடைய ஒய்ஃப் தான் ஆனி. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு டாட்டர் இருப்பாங்க. நேம் வந்து சுசானா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க மட்டும் இல்லாமல் வேறு யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ட்வின்ஸ். ஸோ அவங்க இல்லாமல் 2 ட்வின்ஸ் இருந்தாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் இயர் வாஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பார்ன்? இது ரொம்பவே பேசிக்கான கொஸ்டின். இந்த மாதிரி கேட்காம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ஈஸியான கொஸ்டின்ஸும் கேட்டாகணும், காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸும் கேட்டாகணும். அதனால் வந்து இதை கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதுவே தெரியாமல் நிறைய பேர் இருப்போம். அதனால் இந்த எம்சிக்யூவில் நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் எதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எந்த வருஷம் அப்படின்னா 1564. நெக்ஸ்ட் கொஸ்டின். பை விச் இயர் இஸ் இட் தாட் தட் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே வேர் பீயிங் ரெகுலர்லி பெர்ஃபார்ம்ட் இன் லண்டன்? ஸோ இந்த லண்டன் தியேட்டர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அங்கே வந்து ஷேக்ஸ்பியரோடைய பிளேவை ரெகுலராக எந்த இயர்லேருந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 1592ல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு ஓல்டு வாஸ் ஷேக்ஸ்பியர் வென் ஹி மேரிட் ஆனி? அந்த ஆனியை வந்து மேரேஜ் பண்ணும்போது ஷேக்ஸ்பியருக்கு என்ன ஏஜ் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 18 years old. அவருக்கு 18 year இருக்கும்போது அவங்கள வந்து மேரேஜ் ஆச்சு அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் பிளே வுட் யூ ஃபைண்ட் அ கேரக்டர் கால்ட் லேடி காப்லெட்? ஸோ இவங்க வந்து எந்த பிளேயில் இருக்காங்க அப்படின்றது கேட்குறாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவருடைய முக்கியமான ஒர்க்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட், அதாவது மேஜர் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா கொஸ்டின் வந்து ஒரு சைடில் ஒர்க்கு கொடுத்துருவாங்க, இன்னொரு சைடில் வந்து கேரக்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டு கூட நம்மளுக்கு வந்துட்டு அதை பேர் என்ன அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு மினிமம் முடிஞ்ச அளவுக்காச்சு நம்ம வந்து அதை மெயின் ஒர்க்கோடைய மெயின் கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ இந்த கேரக்டர் வந்து எதில் வருவாங்க அப்படின்னா ரோமியோ ஜூலியட் அப்படின்ற பிளேயில் வருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் பிளே வுட் யூ ஃபைண்ட் அ கேரக்டர் கால் ஸ்டாவலிங்? ஸ்டாவலிங் அப்படின்றவங்கள அப்படின்ற கேரக்டரை எந்த பிளேயில் வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் இதில் வந்து இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் பிளே வுட் யூ ஃபைண்ட் அ கேரக்டர் கால் டச் ஸ்டோன்? இந்த டச் ஸ்டோன் அப்படின்றது வந்து ஷேக்ஸ்பியர் கிரியேட் பண்ணதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரை பற்றி தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கேரக்டர் எதில் இருக்காங்க அப்படின்னா ஆஸ் யூ லைக் இட்டில் இருக்காங்க. ஸோ டச் ஸ்டோன் அப்படின்றது ஆக்சுவலாக வந்து ஒரு க்ளவுன் மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆஸ் யூ லைக் இட்டுக்கு உங்களுக்கு சம்மரி வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்குண்டான சம்மரியும் சேர்த்து போட ட்ரை பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் பிளே வுட் யூ ஃபைண்ட் த ஃபாலோயிங் கோட்? ஸோ இந்த இடத்துல சில கோட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அது வந்து எந்த ஒர்க்கில் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கோம். உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள், ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஈஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். டஃப்பாக இருந்தது அப்படின்னா எதனால் டஃப்பாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, வென் ஷல் வி 3 மீட் அகைன் இன் தண்டர் லைட்னிங் ஆர் இன் ரெயின்? ஸோ இது ஒரு ஃபேமஸான கோட் தான். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதனுடைய சம்மரியும் போட்டிருக்கோம். அந்த ஒர்க்குடைய சம்மரி நான் உங்களுக்கு இதனுடைய ஆன்சர் போட்டதுக்கப்புறம் ஐ பட்டனில் தர, நீங்கள் வேணும் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா மெக்பெத்.
மெக்பத்தில் வந்து ஒரு கேரக்டர் தான் இதை பற்றி சொல்லுவாங்க. நான் வந்து சம்மரி வீடியோ வந்து உங்களுக்கு ஐ பட்டனில் தரேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் பிளே வுட் யூ ஃபைண்ட் த ஃபாலோயிங் கோட்? இதுலேயும் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அ பேர் ஆஃப் ஸ்டார் கிராஸ்ட் லவ்வர்ஸ் டேக் தேர் லைஃப். இது வந்து ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் வந்து இந்த கோட் வந்து ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு கோட். ரெஸ்ட் ரெஸ்ட் perturbed spirit. இந்த கோட் வந்து எந்த ஒர்க்கில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹாம்லெட் அப்படின்ற ஒர்க்கில் இந்த கோட் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கோட் பாருங்கள். த குவாலிட்டி ஆஃப் மர்சி இஸ் நாட் ஸ்ட்ரெயின்ட், இட் ட்ராப்பத் ஆஸ் த ஜென்டில் ரெயின் ஃப்ரம் ஹெவன் அப்பான் த பிளேஸ் beneath. இது வந்து எதில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்ற பிளேயில் வந்து இந்த கோட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் பிளே வுட் யூ ஃபைண்ட் த ஃபாலோயிங் கோட்? இது வந்து கோட் பாருங்கள். வாட் ஏஞ்சல் வேக்ஸ் மீ ஃப்ரம் மை ஃப்ளவரி பெட். இது வந்து எதில் அப்படின்னா மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமில் இந்த கோட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். த பிளே மெக்பெத் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த 1605 கன்பவுடர் பிளாட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வாஸ் ஹிஸ் மதர்ஸ் மெய்டன் நேம்? இதில் வந்துட்டு யாருடைய மதர் அப்படின்றாங்கன்னா ஷேக்ஸ்பியரோடைய மதருடைய மெய்டன் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேரி ஆர்டன் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வாஸ் த நேம் ஆஃப் த லண்டன் தியேட்டர் தட் ஷேக்ஸ்பியர் இஸ் காமன்லி அசோசியேட்டட் வித்? ஸோ லண்டன் தியேட்டருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த குளோப் தியேட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர் வாஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பரிட்? ஸோ அவர் எங்கே பிறந்தாரு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எங்கே வந்து அவரை பரி பண்ணாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். எங்கே அப்படின்னா ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவோன் அப்படின்ற இடத்துல தான். இவர் பிறந்ததும் இங்கே தான். ஸோ அவரை பரி பண்ணுறதும் த சேம் பிளேஸில் தான். நெக்ஸ்ட், விச் பிளே இஸ் ஜென்ரலி அக்செப்டட் ஆஸ் பீயிங் ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபர்ஸ்ட்? ஷேக்ஸ்பியருடைய ஃபர்ஸ்ட் பிளே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹென்ரி சிக்ஸ்த் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியில் ஓரளவுக்கு ஜென்ரலாக கொடுத்துட்டோம். இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 50 கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நீட்டாகவே செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறதுக்கு எங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் born on. ஸோ இதுக்கு முன்னாடி born on போட்டு நாங்கள் வந்து இயர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து அந்த டேட் அப்படின்றது தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டே ஒரே கொஸ்டினாக கூட கேட்கலாம். இருந்தாலுமே அது இதுன்னு தனித்தனியாக கேட்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஹவு மெனி ஆக்ட்ஸ் ஆர் இன் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ்? வில்லியம் ஷேக்ஸ்பியரோடைய பிளேஸில் மேக்ஸிமம் எத்தனை ஆக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 5. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். விச் வாஸ் ஷேக்ஸ்பியர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பிளே அப்படின்றாங்க. ஸோ லாங்கஸ்ட் பிளே என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய ஷார்ட்டஸ்ட் பிளே என்ன அப்படின்னா த காமெடி ஆஃப் எரர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். த குளோப் தியேட்டர் பர்ன் டவுன் இன் த இயர். குளோப் தியேட்டர் வந்து ஒரு தடவை எரிஞ்சிருச்சு, அது எந்த இயரில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் த ஆன்சர் இஸ் 1613 வந்து பர்ன் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். Cursed be he that moves my bones. These phrases appears on Shakespeare's. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேஸ். இதை ஷேக்ஸ்பியரோடைய எந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் த ஆன்சர் ஆன் ஹிஸ் கிரேவ் ஸ்டோன். ஸோ அந்த கிரேவ் ஸ்டோனில் வந்து இந்த ஃப்ரேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். When Lear tells Regan that Gondril has wronged him, what does Regan advise him to do? அதாவது லியர், ரீகன், காண்ட்ரில் இவங்க எல்லாருமே எதில் வர கேரக்டர் அப்படின்னா கிங் லியரில் வர கேரக்டர்.
ஸோ கிங் லியர் வந்து ரீகன்ட்ட சொல்கிறாங்க, காண்ட்ரில் வந்து எனக்கு வந்து தப்பு பண்ணிட்டா, எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து ரீகன் வந்து அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, கோ டு காண்ட்ரில் அண்ட் ஆஸ்க் ஹர் ஃபார் ஃபர்கிவ்னஸ். இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Whom does Leo meet living in a little hovel on the heath? இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, எட்கர் இன் டிஸ்கைஸ். ஸோ எட்கர் தான் கிங் லியருக்கு வந்து அடைக்கலம் தருவான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஹவு இஸ் கிளாசெஸ்டர் பனிஷ்டு ஃபார் ஹிஸ் ட்ரீசன்? ஸோ கிளாசெஸ்டர் வந்து எப்படி வந்து பனிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஹீ இஸ் பிளைண்டட். அவனுடைய கண்ணை வந்து நோண்டிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் லீடிங் த ஆர்மி தட் லேண்ட்ஸ் அட் டோவர்? இதை வந்து யார் லீட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, கார்டிலியா. ஏன்னா கிங் லியரை வந்து காண்ட்ரிலுமே ரீகனும் வந்து துரோகம் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து கார்டிலியா கிட்ட போவார். ஸோ கார்டிலியா அங்கேருந்து ஆர்மியை கூட்டிகிட்டு வந்து இவங்ககிட்ட ஃபைட் பண்ணுறதுக்காக வருவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். To whom are both Gondril and Regan attracted? இந்த காண்ட்ரில் அண்ட் ரீகன் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே வந்து அட்ராக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் த ஆன்சர் இஸ் எட்மண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் ஹேப்பன்ஸ் டு லியோ அண்ட் கார்டிலியா டியூரிங் த பேட்டில்? ஸோ லியருக்கும் கார்டிலியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து எட்மண்ட் டேக்ஸ் தெம் கேப்டிவ். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து அவர் கேப்சர் பண்ணிட்டு போயிடுறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு, எட்கர் ஃபைட்ஸ் அ டுவெல் வித். எட்கர் வந்து யாரு கூட ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்மண்ட் கூட ஃபைட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் டு கார்டிலியா? கார்டிலியாவுக்கு அட் லாஸ்ட்டாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷீ இஸ் ஹேங்க்ட் இன் பிரிசன். ஸோ அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க, ஜெயிலில் தூக்கு போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் ஹேப்பன்ஸ் டு லியர் அட் த எண்ட் ஆஃப் த பிளே? கடைசியில் லியருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீ டைஸ் வைல் வீப்பிங் ஓவர் கார்டிலியாஸ் பாடி. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கார்டிலியாவை வந்து தூக்கில் போட்டதுக்கப்புறம் அவர் கார்டிலியாவை மடியில் வச்சுட்டு அழுதுட்டு இருப்பார். அப்படியே அவருடைய உயிரும் போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் வாட் சிட்டி டஸ் அ மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் டேக் பிளேஸ்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து ஏதென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு, ஹவு ஆர் ஹெர்மியா அண்ட் யூஜியஸ் ரிலேட்டட்? இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் த ஆன்சர் வந்து யூஜியஸ் இஸ் அ ஹெர்மியாஸ் ஃபாதர். ரெண்டு பேருக்கு வந்துட்டு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டிட் தீசியஸ் மீட் ஹிஸ் ஃபியூச்சர் பிரைட்? ஸோ இவர் வந்து ஃபியூச்சர் பிரைடை எங்கே மீட் பண்ணாங்க, எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ஆன்சர் வந்து இன் த வார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தீசியஸ் ஃபியான்சே இஸ் ஃப்ரம். ஸோ அவருடைய ஃபியான்சே எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் த ஆன்சர் த அமேசான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் தீசியஸ் ஃபியூச்சர் பிரைட்? ஸோ அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஹிப்போலிட்டா. நெக்ஸ்ட், ஹூ இஸ் கிளாசெஸ்டர்ஸ் சன்? கிளாசெஸ்டருடைய சன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து எட்மண்ட். நெக்ஸ்ட், in the first scene an attendant is carrying a small crown meant for whom? ஸோ இந்த ஃபஸ்ட்டு சீன் அப்படின்னு ஸ்டார்ட் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஒர்க்கு ஃபஸ்ட்டு சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எந்த லைனில் முடியுது, இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஈஸியாக கேட்குறதுனா எப்படி வேணாலும் கேட்கலாம், டஃப்பாக கேட்குறதுனாலும் எப்படி வேணாலும் டஃப்பாக கேட்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி முடியுது, அந்த டீட்டெயிலெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்டிலியா. ஸோ கார்டிலியாவுக்காக அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு அட்டண்டன்ட்டு க்ரௌன் ஒன்று கேரி பண்ணிட்டு வருவார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ மேரிட் கார்டிலியா ஈவன் தோ ஷீ டசன்ட் ஹாவ் அ டவுரி? ஸோ கார்டிலியா அப்படின்றவங்களுக்கு வந்து கடைசியில் கிங் லியர் வந்து அவங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் வந்து கொடுத்துருவாரு. கடைசி பொண்ணான கார்டிலியாவுக்கு ஒன்றுமே தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் அவங்கள வந்து ஒருத்தர் முன் வந்து கல்யாணம் பண்ணிக்குவார். யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
த கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ். இவர் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்குவார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சர் ஜான் ஃபால்ஸ்டாஃப் இஸ் ஒன் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் கிரேட்டஸ்ட். ஸோ இதில் ஃபால்ஸ்டாஃப் அப்படின்ற சர் ஜான் ஃபால்ஸ்டாஃப் அவருடைய ஃபுல் நேமு. அது வந்து ஷேக்ஸ்பியரோடைய கிரேட்டஸ்ட் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்றாங்க. காமிக் ஃபிகரா, ஹிஸ்டாரிக்கலா, இல்லை ரொமான்டிக்கா, இந்த மாதிரின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து காமிக் ஃபிகர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டஸ் பியூக் டிரான்ஸ்ஃபார்ம் நிக் பாட்டம் இன்டு இன் அ மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். ஸோ இதில் எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ஆன்சர் அண்ட் ஆஷ். நெக்ஸ்ட்டு, which of these characters is not an immortal in the play A Midsummer Night's Dream. ஓகே, இதில் வந்து யார் இம்மார்டல் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து குவைன்ஸ் அப்படின்றாங்க. குவைன்ஸ் அப்படின்றவங்க தான் நாட் அண்ட் இம்மார்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வாட் அதர் நேம் இஸ் பியூக் நோன் பை இன் த பிளே A Midsummer Night's Dream. ஸோ பியூக்கோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ராபின் குட் ஃபெல்லோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ சஜஸ்ட் தட் த ஆடியன்ஸ் கன்சிடர் வெதர் த என்டையர் பிளே ஹாஸ் பீன் அ ட்ரீம். இதை வந்து யார் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் த ஆன்சர் வந்து பியூக் தான் சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வாட் டஸ் எஸ்காலஸ் திங்க் ஆஃப் கிளாடியோஸ் பனிஷ்மெண்ட். ஸோ கிளாடியோஸோடைய பனிஷ்மெண்ட்டை பற்றி எஸ்காலஸ் வந்து என்ன திங்க் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஹீ திங்ஸ் இட் இஸ் ஓவர்லி ஹார்ஷ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் அண்டர் கண்டிஷன் ஏஞ்சலியோ லெட் கிளாடியோ டு லிவ். ஸோ என்ன கண்டிஷன் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இஃப் இசபெல்லா மேரிஸ் ஹிம் அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் உமன் ஸ்லீப்ஸ் வித் ஆஞ்சலியோ இன் த பிளே. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா மெரியானா அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் ஆஞ்சலியோஸ் ரியாக்ஷன் அட் ரிசீவிங் த டியூக்ஸ் பொசிஷன். ஸோ ஆஞ்சலியோ வந்து டியூக் பொசிஷன் வரும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஹம்பிள்டு பை த பவர். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். What evidence is there that Claudio committed fornication or lechery? ஸோ இதுக்கு வந்து என்ன எவிடன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து his fiancée is pregnant. Next question. Which of these characters is aware of the Duke's disguise before the end? ஓகே, டியூக்ஸோடைய டிஸ்கைஸை பற்றி முன்னாடியே தெரிஞ்சவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஃப்ரியர் தாமஸ் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ கன்வின்சஸ் இசபெல்லா டு அட்வொகேட் ஃபார் ஹர் பிரதர். ஸோ இசபெல்லாவை யார் கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஆன்சர் வந்து லூசியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். டேஷ் இஸ் அ ஹிஸ்ட்ரி பிளே பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின பிளேயில், அதாவது இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது வந்து ஹிஸ்ட்ரி பிளே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ஆன்சர் வந்து ஹென்ரி 4th Part 1. அதுதான் வந்து ஹிஸ்ட்ரி பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் இஸ் அன் எஸ்ஸே ரிட்டன் பை. இங்கே இருக்கிறத பாருங்கள். இதில் வந்து டிஎஸ் எலியட் தான் இந்த எஸ்ஸே எழுதியிருப்பார். ஏன் நம்ம டிஎஸ் எலியட் இங்கே மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அவர் ஹேம்லெட் அப்படின்ற ஷேக்ஸ்பியரோடைய டாப்பிக்கை எடுத்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல மேபி கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் இதில் ஒரு எம்சிக்யூ கொடுத்துருக்கேன். வேணுன்னா படிச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். மேபி டஃப்பாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஹூ செட் தட் ஷேக்ஸ்பியர் இன் ஹிஸ் காமெடிஸ் ஹேஸ் ஒன்லி ஹீரோயின்ஸ் அண்ட் நோ ஹீரோஸ். ஸோ இந்த மாதிரி ஷேக்ஸ்பியரை பற்றி பேசினவங்க இல்லை ஏதாவது ஒரு ஆத்தர் எடுத்துக்கோங்களேன், அவங்கள பற்றி வேறு யாரெல்லாம் அந்த கான்டெம்பரரிஸ் வந்து ஏதாவது ஒன்று கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதை யார் சொன்னாங்க, யாரை பற்றி சொன்னாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யார் சொன்னாங்க அப்படின்னு பாருங்கள். ஆன்சர் வந்து பென் ஜான்சன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எலியட் கிரிட்டிசைசஸ் டேஷ் ஃபார் ஹிஸ் ஃபிக்சேஷன் ஆன் ஹேம்லெட். இதனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்ரிட்ஜ். நெக்ஸ்ட். ரிச்சர்ட் II goes to fight a war in
Ireland. Next, with whom do the commoners side? இது வந்து Richard. Next question, why does Henry decide to execute Worcester? ஸோ வார்செஸ்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹென்ரி ஏன் டிசைட் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he deviously chose not to convey Harry's peace offering to Hotspur. Next question, Eliot first popularized the term. இதனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ். ஸோ இது ஷேக்ஸ்பியர் கூட நிறையவே அசோசியேட் ஆகிருக்கும். இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு யார் பாப்புலரைஸ் பண்ணாங்க அப்படின்னா டிஎஸ் எலியட் பண்ணியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், போலிங் ப்ரோக் இஸ் க்ரவுண்ட் ஆஸ். இந்த போலிங் ப்ரோக் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து க்ரௌன் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் என்னவா பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹென்ரி த ஃபோர்த். ஸோ ஹென்ரி த ஃபோர்த்தோடைய ப்ரீவியஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போலிங் ப்ரோக் அப்படின்றது. ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். வாட் இஸ் த டக்லஸ் நேஷ்னாலிட்டி? டக்லஸ் அப்படின்றவங்களுடைய நேஷ்னாலிட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஸ்காட்டிஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, டு வாட் ஃபேமிலி டஸ் ஹாட்ஸ்பர் பிலாங்? ஹாட்ஸ்பர் அப்படின்றவர் வந்து எந்த ஃபேமிலியை பிலாங் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பெர்ஷி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் ஜான் ஆஃப் லான்செஸ்டர்? ஜான் ஆஃப் லான்செஸ்டர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஹாரிஸ் யங்கர் பிரதர். நெக்ஸ்ட்டு, வேர் டஸ் யோர் டெல் த மென் டு மீட் ஹிம் ஆஸ் ஹி லீவ்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பர்க்லி கேசல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். விச் கேப்டிவ் டஸ் ஹாட்ஸ்பர் விஷ் டு ஹாவ் ரிலீஸ்ட்? ஸோ ஹாட்ஸ்பர் வந்து சிறை பிடிச்சிட்டு வந்தவங்கள யாரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படின்னா மார்டைமர் அப்படின்றவங்கள தான் ரிலீஸ் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஓகே, இதோட 50 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஷேக்ஸ்பியரோடைய ஒரு கிரிட்டிக்கலான ஐடியாஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பார்க்கலாம். அப்புறம் நிறைய ஒர்க்லேருந்து ரேண்டமாக வந்து சில கோட்ஸ் எல்லாம் வந்து கோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி விஷயத்தையும் இதில் நம்ம பார்க்கலாம். The dates of Shakespeare's life put him firmly in the middle of which musical period? Renaissance அப்படின்றது தான். ஸோ அவருடைய பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனைசான்ஸ் பீரியட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அடிஷன் டு ரைட் பிளேஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் ஆல்சோ. ஸோ பிளே வந்து ரைட் பண்ணுறதை தவிர வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை படித்து பாருங்கள். A poet who wrote over 150 sonnets. இது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா சரி. An actor who performed for royalty. இதுவும் சரி. A successful businessman. இதுவும் சரிதான். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி அப்படின்றது நம்ம இந்த மாதிரி கொடுத்து ஏபிசி ஏபி இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு த ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி, ஷேக்ஸ்பியர் வாஸ் த ஃபர்ஸ்ட் to introduce over 3,000 words and expressions to the English language, words that we still use today. Which of these words do you think that Shakespeare did not coin? ஸோ இந்த இடத்துல நான் ஆன்சரே கொடுத்துட்டேன். அவர் வந்து ஐபால் காயின் பண்ணியிருக்காரு, ஜானி காயின் பண்ணியிருக்காரு, ஸ்கஃபில், பர்த் பிளேஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து காயின் பண்ணியிருக்காரு. நான் இதுக்கு தனியாக உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் அது என்னெல்லாம் வேர்டு அப்படின்னு ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இவர் காயின் பண்ணாத ஒரு வேர்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜோயஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த லிங்க்கை தான் நான் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறேன், வேணா போய் பார்த்துக்கோங்க. ஓகே, வாட் கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஜென்ரலி சிங் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே? ஷேக்ஸ்பியரோடைய பிளேயில் மேக்ஸிமம் சர்வன்ட்ஸ், கிளவுன்ஸ், ஃபூல்ஸ் அண்ட் அதர் மைனர் கேரக்டர்ஸ் வித் லோ ஸ்டேட்டஸ் இவங்க தான் வந்து சிங் பண்ணுவாங்க, அதாவது பாடுவாங்க. மற்றபடி அந்த ஹையர் ஆர்டரில் இருக்கிறவங்க யாருமே பாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஒரே when a major character in a Shakespeare play sings, it is mostly likely because ஒருவேளை மேஜர் கேரக்டர் வந்து அதில் பாடுறாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. they are suffering from mental illness. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த மேஜர் கேரக்டர் வந்து சிங் பண்ணுவாங்க.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒஃபீலியா இன் ஹேம்லெட், ஹேம்லெட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் ஒஃபீலியா. ஸோ இவங்க வந்து மேஜர் கேரக்டர், இவங்க வந்து அந்த பிளேயில் வந்து பாடுவாங்க. ஸோ அதை பற்றி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹின்ஸாக எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The music performed during Shakespeare's play was meant to. ஸோ இந்த ஷேக்ஸ்பியரோடைய ப்ளே டைமில் அந்த மியூசிக் எதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள், create a mood or atmosphere, establish the mental or emotional state of characters, provide an interlude between acts, a part of a silly comedy act. இது எல்லாமே கண்டிப்பாக வரும். ஏன்னா create a mood or atmosphere, ஒரு மூடை க்ரியேட் பண்ணணும், அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க மியூசிக்கை யூஸ் பண்ணாங்க. எஸ்டாப்ளிஷ் த மென்டல் ஆர் எமோஷனல் ஸ்டேட் ஆஃப் கேரக்டர்ஸ், அதாவது அவங்களுடைய மென்டல் அண்ட் இமோஷனல் ஸ்டேட் வந்து அந்த கேரக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து மியூசிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொவைட் அண்ட் இன்டர்லியூட் பிட்வீன் ஆக்ட்ஸ். ஸோ ஒரு இன்டர்லியூட் வந்து சொல்கிறாங்க, ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அ பார்ட் ஆஃப் அ சில்லி காமெடி ஆக்ட்ஸ், ஈவன் காமெடி ஆக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போதும் மியூசிக்கை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காமெடி ஆக்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம்டு அட் த எண்ட் ஆஃப் ட்ராஜிக் பிளேஸ், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இன் எலிசபெத்தன் இங்கிலாந்து பீப்புள் பிலீவ்ட் தட் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் குட் இம்ப்ரூவ் பீப்புள்ஸ் எமோஷனல் ஸ்டேட் பை டேர்னிங் சேட்னஸ் இன்டு ஆர்ட். வயோல்ஸ், இது வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் வயலின் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏர்லியர் வெர்ஷன் ஆஃப் த வயலின், அதான் வயோல்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா சேட்னஸ் இன்டு ஆர்ட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த மெலங்கலி சவுண்ட் ஆஃப் த வயோல் வாஸ் ஸோ எக்ஸிக்யூசிட் தட் இட் சீம் டு ரெப்ரசன்ட் சேட்னஸ் ஆஃப் த எலிசபெத்தன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மியூசிக் ஆஃப் ஹேட் சச் அஸ் சார்ம் டு மேக் பேட் குட் அண்ட் குட் ப்ரொவோக் டு ஹார்ம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயில் மியூசிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு யார் அப்படின்னா ஷேக்ஸ்பியர். ஸோ அப்படிப்பட்ட மியூசிக்கை பற்றி அவருடைய பிளேயில் எந்தெந்த பிளேலெல்லாம் அவர் கோட் பண்ணியிருக்காரு அப்படின்றத இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். ஒரு 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 நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மியூசிக்கை பற்றி அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம். இல்லை இந்த மாதிரி மியூசிக்கை பற்றி ஒரு கோட் கொடுத்துட்டு அது வந்து எந்த பிளேயில் வந்து ஷேக்ஸ்பியர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த மியூசிக்கை பற்றி சொன்ன சில கோட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா மெஷர் ஃபார் மெஷர், இதில் தான் இந்த கோட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹெவன்லி மியூசிக் இட் நிப்ஸ் மீ அண்ட் டு லிசனிங் அண்ட் திக் ஸ்லம்பர் ஹேங்ஸ் அப்பான் மைன் ஐஸ். ஸோ இது வந்து எதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா பெரிக்கிள்ஸ் அப்படின்ற ஒர்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கோட் பார்த்தலாம். இஃப் மியூசிக் பி த ஃபுட் ஆஃப் லவ் ப்ளே ஆன், இது வந்து 12th நைட்டில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹியர் வில் பி சிட் அண்ட் லெட் த சவுண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் க்ரீப்ஸ் இன் அவர் இயர்ஸ், இது வந்து எதில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்ற ஒர்க்கில் இவர் கோட் பண்ணியிருக்காரு. லெட் தேர் பி நோ நாய்ஸ் மேட் மை ஜென்டில் ஃப்ரெண்ட்ஸ் அன்லெஸ் சம் டல் அண்ட் ஃபேவரபிள் ஹேண்ட் வில் விஸ்பர் மியூசிக் டு மை வெரி ஸ்பிரிட், இது எதில் வந்திருக்கு அப்படின்னா ஹென்ரி தி 4th வந்து வந்திருக்கு. கிவ் மீ சம் மியூசிக் மியூசிக் மூடி ஃபுட் ஆஃப் அஸ் தட் ட்ரேட் இன் லவ், இது எதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஐடியாஸ் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலுமே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். I will meet you with my next video. Until Tata, take care, bye. This is our channel, The Rural Fighters, Fight to Learn.